ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இது திருமூலருடைய பாடல். இதுதான் முதல் பாடலா இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ரொம்ப பேர் தப்பா பாரதியார் பாட்டுன்னு கூட சில பேர் அங்கங்க சொல்லிட்டு இருப்பா. இல்ல, திருமூலருடைய திருமந்திரத்துல இந்த பாட்டு வருதுன்றது நான் பார்த்திருக்கேன். புக்லயே அது இருக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். இதுல என்ன சொல்றாருன்னா, ஆரம்பம் கணபதியை வழிபடுறார். எப்படித்தான் சுக்லாம்பரதனம் விஷ்ணு அப்படின்னு சொல்லிதானே ஆரம்பிக்கணும். அது மாதிரி இவரும் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனேங்கிற. புத்தியில வச்சு நான் புத்திங்கக்கூடிய கோவில், அந்த கோவிலுக்குள்ள உள்ளம் தரும் கோயில் ஊனுடம்பு ஆலயமாம்னு இந்த உடம்புக்குள்ள இந்த இதய ஆகாசத்துல அதை கர்ப்ப கிரகமா வச்சு அதுக்குள்ள இந்த புத்தியில வச்சு இவருடைய திருவடிகளை நான் வணங்குகின்றேன், போற்றுகின்றேன், பணிகின்றேன். அப்படி யாரு அவன் அப்படின்னா, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை. நந்தி மகன், நந்தின்னு திருமூலர் எப்பவுமே சிவனை தான் சொல்லுவார். பரமேஸ்வரனை சொல்லும் போது நந்தியம்பர். நம்ம நந்தின்னு அவருடைய வாகனம், அவருடைய செக்யூரிட்டி அப்படிலாம் நினைச்சுட்டு இருப்போம். இவர் நந்தின்னு சொல்லிட்டாக்க அதுக்கு அர்த்தம் சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கணும். அவருடைய மகனம், நந்தியோட மகன். ஆனா வேற ஒரு இடத்துல வரும்போது நான் என்ன பார்த்தேனாக்க, தனுஜன்கிற வார்த்தையோ தனையன்கிற வார்த்தையோ இவனுக்கு கணபதிக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்பார். ஏன் அப்படின்னா, தனய அப்படின்னாலும் தனையன்னு சொன்னா உடம்புல இருந்து பிறந்தவர்னு. இவர் பார்வதியால உண்டு பண்ணப்பட்டவர் தான். அதனால பரமேஸ்வரனால உண்டுபட்டவர் இல்லை. இருந்தாலும் அம்மா எடுத்து வச்சு இதுக்கு உசுரை கொடுத்து அதை அந்த பொம்மையை கணபதியா மாத்தினா அப்படின்னு ஒண்ணு அப்பா அவரும் அதை ஒத்துண்டார். அம்மா பண்ணதையும் ஒத்துண்டார், அப்பா பண்ணாலும் ஒத்துண்டார். அப்பா அப்படி நெற்றி கண்ணுல இருந்து தீப்பொறியா வந்த முருகனையும் அம்பாள் தன்னுடைய மகனாதான் ஒத்துண்டார். அப்படி பரஸ்பரம் ரெண்டு பேரும் அவாவாடால அடுத்தவாளுடைய ஒரு இதுவே இல்லாத, சங்கமம் இல்லாத உண்டு பண்ணப்பட்ட ரெண்டு குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகளா பார்த்தா, இங்க நந்தி மகன் அப்படின்ற போது சிவபெருமானுடைய மகனாக இருக்கக்கூடிய ஞான கொழுந்தினை, ஞானமே வடிவாக இருக்கக்கூடியவனை, அறிவுபூர்வமாக விளங்கக்கூடியவனை, கொழுந்தினை ஞான கொழுந்தின கொழுந்து விட்டு அப்பதான் துடுத்து வருது. எவ்வளவு படபடபடலான்னு இருக்கும், எவ்வளவு மிருதுவா இருக்கும், அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த மாதிரி இவர் சுடர் விட்டு பிரகாசிக்கிற மாதிரி இருக்காராம். நந்தி மகந்தனே சொல்லிட்டோம்னா நமக்கு தெரியணுமான அது முருகனா பிள்ளையாரன்னு சந்தேகம் வரப்படாது இல்லையா? அதுக்காக என்ன பண்றோம்னா அதனோட அங்க லட்சணங்கள்லாம் சொல்றாரு. இந்த பாடல்ல பார்க்கும்போது ஆனை முகத்தனேன்னு சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு புரிஞ்சு போயிடுது இது விநாயகர் தான். ஆஸ் அதர்வைஸ் அவருடைய எந்த பெயரையும் யூஸ் பண்ணலவர். ஐந்து கரத்தனை, ஐந்து கரங்கள் இருக்கு. எப்படி அஞ்சு கரம் இருக்கு? ரெட்டப்படையில் தானே கரங்கள் இருக்க முடியும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இங்க ரெண்டு அங்க ரெண்டு, இங்க மூணு அங்க மூணு, அஷ்டபுஜ 4 4 இல்லையா? முருகனுக்கு இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இன்னும் ரொம்ப ஒரு ஆடு நம்பரா இருக்கே. ஐந்து கரத்தனை, ஐந்து கரத்தனை, ஐந்து கரங்கள் உடையவன. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு ரெண்டு 4 கையும், முகத்துல ஒரு தொங்கக்கூடிய வக்ரதுண்டம், அந்த ஒரு வளைஞ்சு அந்த தும்பிக்கை இருக்க, அது ஒரு கரம். மொத்தம் 5 கரம்னா சரி. 5 கரத்தனைன்னு ஆரம்பிச்சுட்டா 5 கரம் இருக்குன்னு இது என்ன அதிசயமான பிள்ளையா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அடுத்து அதுல கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஆனை முகத்தனை, அவருக்கு யானை முகமா இருக்கனால முகத்துல இருந்து தொங்கக்கூடிய ஒரு கை அதிசயத்தை 5 ஆச்சுன்னா இன்னும் வேற ஏதாவது அடையாளம் சொல்லலாமேன்னு தோணித்தவருக்கு இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனேன, எயிற்றனேன கொம்பை உடையவனைன்னு அர்த்தம். என்ன கொம்புன்னா இந்தின் இளம்பெறை. இந்தின்னா இந்து, இந்துங்கிறது இந்து வாசர சொல்றவங்க. இந்துன்னா சந்திரன். சந்திரனுக்கு நிறைய பேர் இருக்கு. சந்திரன், மதி, இந்து நிறைய இது இருக்கு. சுதாகரன் இப்படி எல்லாம் பேர் இருக்கு. இதுல இங்க இந்த வார்த்தை இந்து அப்படின்றத யூஸ் பண்ற. இந்தியன் அந்த சந்திரனுடைய இளம் பிறை,
அது அப்பதான் ஆரம்பிச்சு அது அமாவாசைக்கு அப்புறம் பத்தமையோ த்வித்தியோ இல்ல முதல்ல எப்ப தெரிய ஆரம்பிக்கிறதோ த்வித்தியையும் பாதி நாள் கண்ணுக்கு தெரியாது, 2ஆம் பிறை தெரியாது, 3ஆம் பிறை நிச்சயமா தெரியும். அந்த 3ஆம் பிறை பாக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷமா எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா? அந்த இளம் பிறை போல இவருடைய கொம்பு இருக்கான். அந்த வந்து 2 கொம்பு இருக்கணும். ஆனா ஒரு கொம்பை உடைச்சி அவர் கையில வச்சு விட்டார் பாரதம் எழுதின போது. அப்போ ஒரே ஒரு கொம்பு தான். அந்த ஒரு கொம்பு எப்படி இருக்குன்னா சந்திரக்கலை மாதிரி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இளம் பிறை அப்படி இளமையான 2வது 3வது பிறை எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குன்னா இது வந்து 2ஆம் பிறையும் தெரியாது, நமக்கு 3ஆம் பிறையும் தெரியாது. எது பார்க்கப்படாதுன்னு ஜனங்கள்லாம் சொல்லுவாளோ 4ஆம் பிறை நன்னா கண்ணுக்கு தெரியும். கரெக்டா அதான் 4ஆம் பிறையை பார்த்தா நாயா பிறப்பான்னு சொல்லுவா எல்லாரும். அதான் பார்க்க கூடாதுன்னு பயமுறுத்ததுக்காக சொல்ற வழக்கம். ஆனா இதே பௌர்ணமியில இருந்து 4வது நாள் வரும்போது அது வந்து கிட்டத்தட்ட 80% ஃபுல் சந்திரனா தான் இருக்கும். அது கடைசியில வரும்போது வந்து ஏகாதசி துவாதசி வரும்போது தான் அது வந்து இந்த 3ஆம் பிறை அளவுக்கு வரும். அது இங்க அதை சொல்லும் போது இளம் பிறைன்னு சொன்னா 3வது பிறை. ஏன் 4வது பிறையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பார்க்க கூடாதுன்னு இருக்கிற நிறைய கதைகள்லாம் இருக்கு. 4ஆம் பிறையை பார்த்தாக்க கிருஷ்ணன் படாத பாடுபட்டார், அதனால வந்து விநாயகரை தொழுது அவர் வந்து அந்த கஷ்டத்துல இருந்து விடுபட்டார். அது ஒரு கீர்த்தனையில கூட இருக்கும். ரோஹிணிய அனுஜார்ச்சிதம், ரோஹிணிய அனுஜார்ச்சிதம் அப்படின்னு ஒரு பாடல் தீட்சிதர் சொல்லுங்க. ரோஹிணி அப்படின்னு ரோஹிணி வந்து கிருஷ்ணனுடைய வசுதேவருடைய ஒரு வைஃப். அந்த ரோஹிணியோட பிள்ளை பலராமன். பலராமனுக்கு அனுஜன் அப்படின்னு சொன்னாக்க கிருஷ்ணன், அவனால் அர்ச்சிக்கப்பட்டவர். ஏதோ ஒரு கீர்த்தனை இருக்கு. சித்தி விநாயகம், சித்தி விநாயகர் ரோஹிணி ரோஹிணேய அனுஜார்ச்சிதம். ஏன் ரோஹிணியுடைய பிள்ளைக்கு தம்பி அப்படி சுத்தி வளைச்சு வந்து சொல்றேன். இவ்வளவு அட்ஜெக்டிவ் அது கொடுத்து சொல்றாரு இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஞான கொழுந்தாக விளங்கக்கூடிய அந்த விநாயக பெருமான் இருக்காரு. அவருடைய திருவடிகளை என்னுடைய ஹிருதய கமலத்தில வச்சு நான் அவரை போற்றி பணிகின்றேன்னு இவர் இந்த பாடல சொல்றார். நாமளும் அந்த பாடலோட இன்றைய என்ன பாடலோ அதை வந்து நம்ம பார்க்க போறோம். திருவிளையாடல் புராணத்துல இதுவும் திருவிளையாடல் தான். எத்தனையோ திருவிளையாடல் பண்ணிருக்கிற போது விநாயகர் கூட ஒரு திருவிளையாடல் பண்ணிருக்காரு, நிறைய பண்ணிருக்காரு இல்லையா? அவருடைய புராணம் விநாயக புராணத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதுல ஒரு இது கூட ரொம்ப அழகா ஒரு வேடிக்கை சொல்லுவார். என்னன்னாக்க பரமேஸ்வரனை பார்க்கறதுக்கு இவர் போயிட்டு வந்தாராம். மகாவிஷ்ணு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கன்சல்டேஷனுக்கு போயிட்டு இருந்தாரு. அங்க பக்கத்துல இந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தது. யாரு? முருகனும் பிள்ளையாரும் வந்து விளையாடிட்டு இருந்தது. அவ 2 பேரும் வந்து இவருக்கு மருமகன்கள் தானே. அதனால அப்படியே பார்த்தாரு, சிரிச்சுட்டு போயிட்டாரு. அவர் விநாயகருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இரு உன்னை என்ன பண்றேன் பாரு, நீ என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காத, நீ போற. இப்படிதான் எங்க அப்பா ஒரு தடவை கண்டுக்காத வந்து திரிபுராந்தக வதத்துக்கு போனார். அப்ப வந்து அச்சு முடிஞ்சு போச்சு, தேர் உடஞ்சு போச்சு, திரும்பி வந்துட்டாரு. அப்புறம் என்ன பார்த்துட்டு போனப்பதான் ஜெயிச்சார். உனக்கும் வழி வைக்கிறேன் அப்படின்னு அது குழந்தை நினைச்சுடுது மனசுல. அது குழந்தையா இருந்தானே, எந்த வயசான சுவாமிக்கு எல்லாம் வந்து நமக்காக காட்டுற ரூபங்கள் தானே தவிர அது வயசுன்றதுலாம் ஏதாவது உண்டான. சிவனை போய் பார்த்தார். பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த சுதர்சன சக்கரம் நீங்க வச்சிருக்கல, அது எனக்கு வேணும்னு கேட்டாராம். சரின்னு அவரும் என்ன பண்ணா, எது கேட்டாலும் ஆசு தோஷி உடனே டக்குன்னு கொடுத்துருவார். இருந்தா வச்சுக்கோ, வரம் கேட்டாலும் கொடுத்துடுவார். உன் யார் தலையில கை வச்சாலும் அவன் சாம்பலா போகணும்னா யோஜனையே பண்ணாதான் சரின்னு விடுவார். இவன் பின்னாடியே துரத்தின்னு ஓடினான், உன் தலையிலே வச்சு பாக்குறேன்னு பஸ்மாஸ்டரன். அது மாதிரி இவர் சுதர்சன சக்கரத்தை வாங்கிட்டார், வந்துட்டார். திருப்பி வந்த உடனே அந்த 2 குட்டிகளுமா வாசல் அவர் வழியை மறைச்சு நின்றுடுத்து, வெளில வர முடியாது. அப்போ பிள்ளையார் கேட்டுது, எங்க போயிட்டு வர அப்படின்னு. நான் உங்க அப்பாவை தான் பார்த்துட்டு வர்றேன். என்னது கையில ஏதோ வச்சுருக்க மறைச்சு, அது என்னதுன்னு. அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்லைன்னு என்னத்துக்கு மறைச்சு வச்சிருக்க, காமி அப்படின்னு. சக்கரம் நல்லா காமி, எனக்கு சரியா தெரியல, இது என்ன பண்ணுவேன் இதை வச்சுன்னு. அதெல்லாம் உனக்கு இப்ப சொல்ல முடியாது, இது எனக்கு தேவை, உங்க அப்பாட்டியாவது வாங்கிட்டு போறேன் அப்படின்னு. சரி இன்னொரு வாட்டி காமின்னுது, டக்குன்னு கையில இருந்து எடுத்து வாயில போட்டு நிறுத்தும். இது அதுக்குதான் அகன்ற வாய் இல்லையா, நன்ற வாயும் 4 புஜம் அப்படின்னு வந்து ஔவையார் சொல்றாள். இது வாயில போட்டு நிறுத்து, சக்கரம் வாயில மாட்டி நிறுத்து.
இதை எப்படி அதுகிட்ட வாங்குறது? என்னன்னோ கொஞ்சி கெஞ்சி மிஞ்சி எல்லாம் பார்த்தா அது கொடுக்க மாட்டேன்னு. அப்புறம் பார்த்தாரு சின்ன குழந்தைய விளையாட்டு காட்டுறதுக்கு அது மகாபெரிவாள இந்த கதையை ரொம்ப பெருசா சொல்லியிருக்கா. ஒரு 8 பக்கத்துக்கு வர மாதிரி ராகாயண பத்தி கூட எழுதியிருக்கா தெய்வத்தின் குரல்ல. என்ன பண்ணாரா, 4 கையில 2 கையால தன்னுடைய வலது காதை ஒரு கையால இடது காதை ஒரு கையால பிடிச்சிட்டு உட்கார்ந்து ஏந்து வேடிக்கை காமிச்சாராம். அது தோபிகி காரணம் 2 கையாலையும் பண்ணதுனால அது இந்த குழந்தைக்கு ஒரு விளையாட்டு வந்து கேன்னு சிரிச்சுதான். அது குழந்தை தானே, அது சிரிச்சுதான். சிரிச்சோன்னா வாயில இருந்து சக்கரை உண்டுதான் வந்து இன்னும் 2 கையால எடுத்துன்னு ஓடியே போயிட்டாராம். அவர் இது மேல கருடன் மேல உட்காந்து பறந்து போயிட்டாராம். அது மாதிரி நிறைய இவருடைய ஒரு கதைகள்ல கூட திருவிளையாடல்கள்ல நிறைய சொல்லுவார். என்னென்னலாம் இருக்கு, அதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது அப்பப்போ ஒரு சும்மா ஒரு ஒரு ஸ்மால் டைவர்ஷன் அதுக்காக பண்ணுவோம் நம்ம. பட் அதை நம்ம ஒரேடியா நம்ம சொன்னோம்னா டயக்ரைஸ் பண்றதுன்னு மாதிரி ஆயிடும். இன்னைக்கு நாம பாக்குறது வந்து 145 வரு விருந்து எதிர்கொண்டு ஏற்று நயனுரை வழங்கும் ஓசை. அதுல வழங்கும் ஓசை அப்படின்னு எழுதுவா. வழங்கும் ஓசை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அருகு இருந்து அடிசல் ஊட்டி முகமன் கரையும் ஓசை. உரை பெரு தமிழ் பாராட்டும் ஓசை. கேட்டு வகை துள்ள இரு நிதி அளிக்கும் ஓசை. இங்க உரை பெரு தமிழ் பாராட்டும் ஓசை கேட்டு வகை துள்ள இரு நிதி அளிக்கும் ஓசை அப்படின்னு சேர்த்து படிக்கலாம். எழுகடல் அடைக்கும் ஓசை அப்படின்னு. எழுகடல் அடைக்கும் ஓசை. இந்த 7 கடல்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அங்க 7 கடல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். சமுத்திரத்துல 7 சமுத்திரம் இருக்கு. ஆனா இங்க மதுரையில 7 கடல் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா, பரமேஸ்வரன் வந்து பார்வதிக்காக 7 கடலையும் ஒரே இடத்துல வரவழைச்சார் அப்படின்னு ஒரு கதை விருத்தாந்தம் இருக்கு. மீனாட்சி கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணார்னு. அது கடல்னாலே ஒரு அலைகள் இருக்கணும் இல்லையா? அலைன்னு ஏன் பேர் தெரியுமோ? அலைகிறதா? அலையிறது அங்க இங்க லோன்னு அலையிறதானோ. அங்கேருந்து வந்து அப்புறம் ஓடி வருது கரையை நோக்கி. ஏதோ பெருசா காரியத்தை சாதிக்கிற மாதிரி வந்து அந்த கரை கிட்ட வந்தோன்னா ஒன்னும் சக்தியெல்லாம் வந்து அப்படியே அடங்கி போயிடுது. அதே மாதிரிதான் இந்த மனமும் லோன்னு அலையிறது இல்லையோ, அதான் மனம் அலையிறது. அப்படி அலைஞ்சு கடைசியில என்னன்னா ஒண்ணுமே இல்லைன்னு புரியுற போது அடங்கி போறது இல்லையோ, அது மாதிரி இந்த கடல் அலையும் அடங்கி போயிடுது. இந்த 7 கடலும் எழுப்புற ஓசையா வந்து எவ்வளவு பெருசா இருக்கணும். ஒரு கடலுடைய சத்தமே ஆரவாரிக்கிறது. அப்படியே புயல் எல்லாம் வர சமயமா இருந்தா சில சமயம் கடல் வந்து அடங்கி ஒடுங்கி அப்படியே இருக்கும். அது என்னன்னா ஒரு அமைதியா இருக்குன்னு இன்னும் பெருசா ஏதோ வரப்போறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த கடலுடைய அலையை வந்து கேட்காத அளவுக்கு சில ஓசைகள் இந்த மதுரை இருந்துதான். அது என்ன ஓசை? அது கடல் அலையே அமுக்கக்கூடிய அளவுக்கு, அதையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு என்னடா ஓசை இருந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, வருவிருந்து எதிர்கொண்டு ஏற்று நயனுரை வழங்கும் ஓசை. விருந்துக்கு வர எல்லாரும், அதாவது வெளியூர்ல இருந்து விருந்துக்கு வரான்னு என்ன அர்த்தம்னா, வெளியூருக்காரங்க நம்ம ஊருக்கு வரா வந்து ஒரு 4-5 நாள் தங்கிட்டு போவா. அதனால வரும்போது இந்த தம்மை நோக்கி வரக்கூடிய அந்த விருந்தினர்கள் எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு வாசல் போய் நின்று கூப்பிடுவாங்க. இதுல வந்து இந்த தஞ்சாவூர் சைட்ல ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டு. யார் வந்தாலும் சரி, அவ தெரிஞ்சவாளா இருந்தாலும் சரி, தெரியாதவாளா இருந்தாலும் சரி, உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் வாய் நிறைய கூப்பிடுவான். வாங்க 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 வாங்க, எப்ப வந்த அப்படி அந்த வாங்க வாங்கலே நம்மள அப்படியே தேன் மழையால அபிஷேகம் பண்ண மாதிரி ஆயிடும். கொஞ்சம் இளவ மட்டமா இருந்தான்னா, இளைஞர்களா இருக்கிறவளா வந்தான்னா வா 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 வா, என்னன்னா 108 வந்துடும். அவ்வளவு வா வா சொல்லுவா. அது கேட்கும் போது பத்தியா நமக்கு என்ன மரியாதை, நம்முடைய வரவை இவ்வளவு எதிர்பார்த்து இருந்திருக்கா அப்படி வரவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல சில அசடுகள் என்ன பண்ணும்னா வந்து 1 நாள் 2 நாள்ல கிளம்பிடும். சில அசடுகள் ஆஹா இவ இவ்வளவு நன்னா உபச்சரிக்கிறா, இவ்வளவு நன்னா விருந்து படைச்சு எல்லாம் பண்றா, வேளாவளிக்கு கேட்டு கேட்டு என்ன வேணும் பண்றா, சரி ஒரு 10 நாள் இருந்துட்டு போவோமே இருந்துருவா. இது மாதிரி ஒருத்தரும் இருக்கேன்னு ஆரம்பிச்சு அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் பாவம், கேட்டா இல்லையா? அதனாலதான் ஒரு பழமொழி ஒண்ணு வச்சா, மருந்தும் விருந்தும் 3 நாள். மருந்து வந்து 3 நாள். என்ன 3 நாள் அப்படின்னாக்க, இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனோம் மருந்து கொடுத்தானே இன்னைக்கே நாளைக்கே நாளைக்கு 3 நாளைக்கு அந்த மருந்தை கண்டிப்பா சாப்பிடணுமா. 3 நாள் 3 வேளை அதை சாப்பிடணுமா.
அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு ஒரே ஒரு டேப்லெட் போட்டு நம்ம அலமாரில வச்சுட்டோம்னா அப்புறம் டாக்டர் திட்டுறதுல பிரயோஜனமே கிடையாது. என்ன டாக்டர் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்கா, அவர் எல்ஐஎம் தான் படிச்சார். என்னமா டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவா தெரியுமா? அவர் எங்கேயோ ஊருக்கு போயிட்டாருன்னு இவர்கிட்ட போனா இவர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார் அப்படிமா. தப்பு இவங்கிட்ட, ஏன்னா மருந்தை வாங்கி அவன் அலமாரில வச்சுட்டான். எவ்வளோ வேலைக்கு எந்தெந்த மருந்து எப்படி எப்படி சாப்பிடணும்னு பார்த்து சொல்றதுக்கும் யாரையும் கேட்க மாட்டான், தானாவும் செய்ய மாட்டான் இல்லையா? அதனால மருந்து 3 நாள் கண்டிப்பா சாப்பிடணும்னா, விருந்து 3 நாள். இது நெகட்டிவ். இது என்னன்னா, விருந்தா வரவார்க்காலையாவா 3 நாளைக்கு மேல தங்கப்படாது. 3 நாளைக்கு மேல தங்கினா என்ன ஆகும்? முதல் நாள் வந்து 2 ஸ்வீட்டு 2 பாயசம் அது இதெல்லாம் போட்டு அம்மாக்கிழமை பெரிய வாழை இலையில குருத்தலை பின்னாடில இருந்து வாழை மரத்துல இருந்து அறுத்து வந்து போட்டு சமையல் பண்ணி நல்லா போடுவாளாம். ஒரு புலவர் இப்படி சொல்றாரு. 2வது நாள் என்ன பண்ணுவாளான்னா வந்து ஒரு 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 ஐட்டம் குறைச்சிருவாங்களாம். கறி கூட்டு பச்சடி கிச்சடி காளான் ஓலன் அவியல் பொரியல்னு இந்த கேரளான்னு சொல்லுவாங்க. இலை பார்த்தா 2 இலை போட்டு சாப்பிட்டு போல இருக்கும். அவ்வளவு சாமான்லாம் அவ கொடுப்பா. இது முதல் நாள் இப்ப வந்தது, அடுத்த நாள் ஒரு இலை ஆயிடும். அதுதான் ஒரு கறி ஒரு கூட்டு ஏதோ ஒரு பச்சடி இல்ல அந்த மாதிரி கம்மியா அப்படிதான் இருக்குமா. 3வது நாளைக்கு என்னன்னாக்கா இலை இருக்காது, ஒரு தட்டு. அந்த தட்டுல சாதம் ரொம்ப அழகா போட்டு எல்லாம் எது எது வேணுமோ எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வேணுமான்னு கேட்க மாட்டா. இவ வேணும்னு கேட்டா வந்து போடுவாளாம். 4வது நாள்ல இருந்து இது எல்லாத்தையும் குறைஞ்சு போயிடும். ஜீரக ரசம், வத்த குழம்பு, இது மாதிரி சுட்ட அப்பளம் இப்படி எல்லாம் ஆயிடும். சோ அதனால 3 நாளைக்கு மேல இருந்ததுன்னு சொன்னா அவ வேட்ட மாட்டா, நாமளாவே போற மாதிரி ஆயிடும். அதனாலதான் விருந்தும் மருந்தும் 3 நாள். கேக்குதா? கேட்குறேன். ஆச்சா. இப்படி இவெல்லாம் என்ன பண்றாங்க, தம்மை நோக்கி வரக்கூடிய விருந்தினரை எல்லாம் அழைச்சு வாங்க வாங்க வாங்க, என்ன இத்தனை நாள் ஆச்சு நீங்க வரவே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க இந்த வீடு மாத்தின அப்புறம் நீங்க வரவே இல்லையே, பார்க்கவே இல்லையே, அப்படி அவளை உபச்சாரம் பண்ணி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவாளுக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவளை கூப்பிட்டு அவளை அழைத்து இனிய மொழிகளை எல்லாம் சொல்றாளாம். அவளுக்கு பிரியமான வார்த்தைகள் எல்லாம் சொல்றாளாம். நப்ரியா சத்தியம் நப்ரூயா சத்தியம் அப்பிரியம். இனிமை இல்லாத வார்த்தைகள் தான் சொல்லக்கூடாது. இவ இனிமையான வார்த்தைகளை சொல்லி அவ தனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவளை வந்து பண்ணிடுவாளாம். அப்போ அந்த ஓசை எப்படியோ வர விருந்த எதிர்கொண்டு அழைச்சு அவளை கூப்பிட்டு உள்ள வரவேற்று உட்கார வச்சு என்ன ஒண்ணு கேட்கிறாள். அந்த ஓசை ஒரு வீட்லயும் இந்த மாதிரி ஓசை இருந்தா என்ன ஆகும்? நம்ம பெருசா ஜாஸ்தியா தானே இருக்காது. அதுக்கப்புறம் அவர் தம் அருகே இருந்து உணவை உண்பிக்கும் பொழுது கூறும் உபசார மொழிகளுடைய ஓசையினர். அவளை உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஒண்ணுன்னே என்னன்னு சொல்லி, இந்த ஊர்ல இது புது ஐட்டம், இந்த ஊர்ல விசேஷமான ஐட்டம் அப்படின்னு சொல்லி, இப்ப தஞ்சாவூருக்கு போனோம்னா ஸ்வீட்டுன்னு போடுறோம், அசோகா அல்வா அங்கதான் விசேஷம். திருநெல்வேலிக்கு போனாக்கா அங்க வந்து திருநெல்வேலியில கோதுமை அல்வா, லாலா கடை அல்வான்னு ரொம்ப, அதுவும் இருட்டு கடை அல்வா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஊருக்கு ஊர் மதுரையில மல்லிகை, இப்படி ஒரு இடத்துல ஒரு ரொம்ப விசேஷமா இருக்கும் இல்லையா. இதெல்லாம் என்ன வேணும்னு கேட்டு இந்த ஊர்ல இது ரொம்ப விசேஷம், அதை நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டேன், உங்க ஊர்லாம் கிடைக்காது அப்படி சொல்லி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு போனாலும் அந்த ஓசை ரொம்ப இனிய மொழிகளால அவளுக்கு சொல்லி உபச்சாரம் பண்றாலே அந்த ஓசையா. அதுக்கப்புறம் என்ன ஓசை இருக்கு அப்படின்னா, தமிழ் கவிதைகளுடைய சொற்சுவை பொற்சுவைகள் எல்லாம் புலவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஓசை. அவாவா ஒரு வீட்லயும் வந்திருக்கிறவா ரொம்ப படிச்சவளா இருக்கா. இவரும் பெரிய வித்வான், வந்திருக்கிறவரும் பெரிய வித்வான். சாப்பிடும் போதே பல விஷயங்கள் எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரமாறிக்கிறார். இவருக்கு தெரிஞ்சது அவருக்கு, அவருக்கு தெரிஞ்சது இவருக்கெல்லாம். அப்படி பேசும்போது இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த தமிழ் கவிதைகள் அதனுடைய சொற்சுவை, அந்த என்ன மாதிரி பத லாலித்யம் எப்படி இருக்குன்ற அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய சுவை. அதுக்கப்புறம் அதில் உள்ள பொருள்கள்லாம், அதாவது என்ன அர்த்தம், வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே சொன்ன மாதிரி இந்த சொல்லும் பொருளும் அப்படியே ஒரே ஒன்னா சேர்ந்து பிணைஞ்சு போறதுல அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய அந்த புலவர்களுடைய கூறும் ஓசை, வாயால் சொல்லக்கூடிய அந்த பேச்சின் ஓசை. அதுக்கப்புறம் அதை கேட்டு சந்தோஷம் வந்தவருக்கு, அடாடா வந்திருக்கிற இவ்வளவு மேதாவியா இருக்காரு, இத்தனை நாள் அவர் நம்ம கூப்பிடாத போயிட்டோமேன்னு சொல்லி அவர் சொன்ன அறிவுரைகள், அவர் சொன்ன இந்த விளக்கங்கள் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே பொற்காசுகளையும் வெள்ளி காசுகளையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து அள்ளி கொண்டு கொடுக்குறாங்க. எப்படி கையால எடுத்துன்னு இல்லையா,
இவ கையில ஒரு முறத்தை கொடுத்து அந்த முறத்துல இவ வந்து படியால அளந்து கொடுக்குறாளாம். தங்க காசையும் வெள்ளி காசையும் படியால அளந்து கொடுக்குறா. அளந்தபடி கொடுக்குறாள். படி அளந்து கொடுக்குறாரு இல்லையோ, கடவுளுக்கு படி அனுப்பாருன்னு சொல்றாரு இல்லையோ, காமாட்சி படி அனுப்பாருன்னு சொன்னாராம் ஒரு வாட்டி பெரியவா. எவோ வந்து ஒரு அவர் ரொம்ப சின்ன வயசு, 38 வயசு 40 வயசுக்குள்ள இருக்கும்போது காசிக்கு போகணும்னு கிளம்பிட்டாராம். கையில ஒண்ணும் கிடையாது. அவர் கூட இருக்கிற பக்தர்கள் ஒரு 5-6 பேரு, ஒரு சின்ன யானைக்குட்டி, அப்புறம் ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியோட கிளம்பிட்டார் ஒரு பாட்டு. எங்கன்னா நடந்தே காசிக்கு, அந்த காலத்துல இருந்தே சக்கரை வச்ச வண்டியில ஏறது இல்ல அப்படின்னு. அது அப்படி போகும்போது அந்த ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு அவர் கிளம்பி போறார். அங்க போட்டு தினம் சாப்பாடு, அங்க இருக்கிற வாழ்க்கை வர வாழ்க்கை, அவர் பார்க்க வர வாழ்க்கைலாம் சாப்பாடு அப்படி கொடுத்து ஒண்ணுமே கையில ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கு பிறந்தாதான் தெரியுமா. மேனேஜர் போய், மடத்து மேனேஜர் காரியதர்சி அவர் போய் சொல்றாராம், நாளைக்கு எதுக்கு நைவேத்தியத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்து ஒண்ணும் இருக்கிறதா தெரியல, என்ன பண்ணலான்னு. இல்ல இன்னைக்கே இல்லைங்கிறாராம். இன்னைக்கே இல்லையா, நீ ஒண்ணு பண்ண, உள்ள இருக்கிற அண்டா குண்டா பாத்திரங்கள்லாம் கடையில போட்டு என்ன பணம் வருதோ அதை வச்சு சாமான்லாம் வாங்கி இன்னைக்கு சாப்பாடு போட்டுவிடுவேன். சரி இன்னைக்கு இதை பண்ணிடலாம், நாளைக்கு என்ன பண்ண, நாளைக்கு என்ன பண்றதா, இந்த அண்டா குண்டாலாம் நாளைக்கு எது ஒண்ணுமே இல்லைங்கிறது, அண்டாலாம் எடுத்து வச்சு என்ன பண்றது, நாளை பாடு காமாட்சி பார்த்துப்பா, காமாட்சி படி அளப்போ, நம்ம ஏன் கவலைப்படணும்ட்டாராம். இது எப்படி நடந்ததான்னா, அடுத்த நாள் இவர் வந்து ஒரு அறுத்த ஒரு வயல்ல வந்து டென்ட் அடிச்சு அங்க உட்கார்ந்துருக்காவா எல்லாருமா. அப்போ அந்த ஊர்ல கிட்டத்தட்ட அந்த ஊர் மிராஸ்தார்கள், ஜமீன்தார்கள், நிலசுவாந்தார்கள், பணக்காரர்கள்லாம் அந்த ஜில் 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 ஜில்னு சத்தம் போட்டு அந்த ஓசையை எழுப்பி கொண்டு வரக்கூடிய வில் வண்டியில உட்காந்துட்டு எல்லாம் போயிட்டு இருக்கா. ஒரு 20-25 வண்டி அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. இவர் வந்து இந்த காரியத்தை பார்த்து, என்ன வந்திருக்கு, என்ன பாரு போய் அப்படின்னா, அங்க போய் பார்த்தா வாசல்ல வெள்ளம் வந்துட்டு இருக்கா. அவ இங்க பாக்குற ஒரு டென்ட் அடிச்சு ஒரு கூடாரம் மாதிரி இருக்கு. வெளியில ஒரே இந்த துணியெல்லாம் காதி வஸ்திரங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்கு. ஒரு சின்னதா ஒரு யானைக்குட்டி வேற அங்க பக்கத்துல இருக்கு கூடவே. இதெல்லாம் பார்த்தோன்னா யாரோ ஒரு மகான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யாரு, என்ன நடக்கிறது, ஒரு வாந்தல் விளக்கு தானே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது காகிதர் சொல்ற, அது மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்து காமகோட்டி பீட்டத்துல இருந்து பெரியவர் வந்திருக்காரு, காசிக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு 2 நாளைக்கு இங்க கேம்ப் வந்து அறுப்பு இத வயல் அறுப்பு அடுத்திருக்காளே, இந்த இடத்துல டென்ட் அடிச்சு நாங்க இருக்கோம். அப்ப என்ன பண்ணாலும் குடுக்குடுன்னு இறங்கினாலாம், உள்ள வந்தாலாம், எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஒரு பெரிய ஷாக்கு கொண்டு வந்து வைங்கனாலும் வச்சாலாம். அவ இடுப்புல கட்டியிருந்த ஒரு பெரிய வஸ்திரம், அதுக்குள்ள காயின்ஸ் எல்லாம், தங்க காசெல்லாம் அப்படியே முடிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் எடுத்து அதை அப்படியே கொட்டினாலாம். கொட்டினோன்னு அது ஒரு குவியல் மலை மாதிரி ஆயிடுதான். ஒரு 25 பேர் ஆளுக்கு ஒரு படி கொட்டினா எவ்வளவு இருக்கும். அப்புறம் எல்லாம் இது எப்படி உள்ள எடுத்துன்னு போறதுன்னு பெரியவா சொன்னாலும், இதெல்லாம் அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஷாக்குக்குள்ள, அந்த ஷாக்குல எல்லாத்தையும் மூட்டையா கட்டி, இது அந்த மூட்டைக்குள்ள எப்படி போடுறது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மரக்காப்படி இருக்கு இல்லையா, அதால எடுத்து அதுல உள்ள போட்டு கொண்டு போய் வச்சிடுவோம். இவ்வாறு அப்படி பண்ணா வந்த வாழை கிளம்பி போயிட்டான். அப்ப காரியஸ்தரை கூப்பிட்டு பெரியவா சொன்னாரா, நான் சொன்னேன் இல்லையா காமாட்சி படி அளப்பான்னு, இன்னைக்கு பாரு நமக்கு வந்து காமாட்சி படி அளந்துட்டா பாரு. அவ போட்ட நமக்கு கொண்டு கொடுத்த இந்த நிராசார்கள் எல்லாரும் கொண்டு வந்த காசை நீங்க படியால அளந்து உள்ள வச்ச இல்லையா, உங்களால படியால அளந்து உள்ள வைக்கும்படி காமாட்சி பண்ணிட்டா இல்லையா, காமாட்சி படி அளப்பான்னு நான் சொன்னேன்னு. அப்படி இங்க புலவர்களுக்கு இவ படியால அளந்து உள்ள இருக்கிற வெள்ளி காசு தங்க காசெல்லாம் கொடுக்குறான். அதெல்லாம் வாங்கிட்டு அவெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சொல்ற அந்த ஓசை வேற, இந்த காசெல்லாம் எடுத்து அவளுக்கு வந்து மடியில போடுற அந்த ஓசை வேற. இப்படி எல்லா ஓசையும் சேர்ந்து என்ன ஆச்சுன்னா 7 கடல்ல இருந்து வரக்கூடிய ஓசையை அமைக்கிட்டான். இந்த ஓசை ஒண்ணுமே இல்லாத போயிட்டான். நம்ம கூட சொல்லுமே கச்சேரியில பார்ப்போம், சில கச்சேரிக்கெல்லாம் போறோம்னா கர்நாடக இசையில இந்த மெயினா ஒரு வித்வான் பாடின்னு இருப்பார், இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு வாத்தியம் வாசிச்சுட்டு இருப்பார். அவர் கூட பக்கவாத்தியமா வாசிக்கிற ஆட்களை அவ அடிக்கிற அடியில மெயினா பாடுறவாளுடைய கொரோனா அடிபட்டு போயிடும். அந்த பக்கவாத்தியமா வாசிக்கிற அவளுடைய ஒரு நாதமும் கேட்காது. இந்த என்ன ஓசை கேட்கும்னா, இந்த பக்கவாத்தியக்காரோட மிருதங்கம் கேட்டாங்க, கஜீரா இப்படி வச்சிருக்காங்க, இவா ஓசை தான் கேட்கும். இது மாதிரி எப்படி அது மிஞ்சி கேட்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இங்கேயும் இந்த கடல் எழுப்பக்கூடிய ஓசையே அந்த ஆரவாரத்தையே ஒண்ணுமல்லாதபடி இது பண்ணிடுத்து வர விருந்த வாங்கன்னு கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணக்கூடிய விருந்து அந்த ஓசை, அவளோட பேசக்கூடிய இனிய மொழிகளுடைய ஓசை, அவ பக்கத்துல இருந்து அவளுக்கு சாப்பாடு கேட்டு உபச்சாரம் பண்ணி வேணுமான்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துங்க அப்படின்னு சொல்ற ஓசை, அப்புறம் தமிழ் கவிதைகள் எல்லாம் சொல்லக்கூடிய புலவர்கள் வந்து விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஓசை, அவர்களுடைய விளக்கத்துல
அதுல மயங்கி போய் அப்படியே பிரமிச்சு போய் அவளுக்கு உள்ள இருந்து காசுகள் எல்லாம் கொண்டு வந்து படியால அளந்து அப்படி அவளுடைய மடியில கொட்டக்கூடிய இந்த ஓசை, இத்தனை ஓசையினால இந்த அலை ஓசை மழுங்கி போயிடுது. அலை ஓசைன்னு ஒரு நாவல் வந்ததோ, ஆமா, கல்கி எழுதுனது நினைக்கிறேன், கல்கி எழுதுனது அலை ஓசை. சோ இங்க ஏழு கடலுடைய அலை ஓசையானது இங்க மழுங்கி போயிடுது அப்படின்னு இந்த பாடல். இப்ப பதம் பதமா இதை பார்க்கலாம். நம்ம இந்த பதம் பதமா பார்க்கும்போது சில அபூர்வமான வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியும், புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வசதி இருக்கும். வருகின்ற விருந்தினர்கள், இவா வீடு தேடி வரக்கூடிய அந்த காலத்துல வந்து விருந்துன்னு வெளியூர்ல இருந்து வரவா யார் வீட்டுக்குள்ள வேணாலும் போவாளாம், எல்லாரும் தெரிஞ்சவாளா தான் இருப்பாளாம். இங்க இருந்து அக்கரகாரம், வெளியூர்ல இருந்து வர அக்கரகாட்டுல இருந்து வரான்னு வந்தா வெறும திறமத்திரம் பார்த்துட்டு போக மாட்டாளாம். நெல் வண்டியில வருவா, நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வருவா. ஒரு வீட்லயும் கொஞ்சம் நேரம் இருந்து அவளுக்கு பரிசுகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அவளுடைய உபச்சாரத்தெல்லாம் ஏற்றுதான் வருவாங்க. அப்படி அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்து. இந்த காலத்துல யாராவது ஒருத்தருக்கு 2 பேர் வந்துட்டாலே பயமா இருக்கு. ஐயோ இது என்ன இன்னைக்கு இப்ப நிறைய வந்து இருக்காளே, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அங்க போகணுமே இங்க போகணுமே, இதுக்கப்புறம் இன்னும் யாராவது வந்துட்டா என்ன பண்றது, அப்படி கவலை. காலம் மாற மாற கவலைகளும் விதவிதமா மாறுது. இங்க வருகின்ற விருந்தினரை, வீடு தேடி வரக்கூடிய அந்த விருந்தினரை எதிர்கொண்டு ஏற்று அவளை ரொம்ப இனிமையான முகத்தோட, அகனமந்து ஈதலின் நன்றே முகனமந்து இன்சொலன்னாக பெறின் அப்படி ஒரு வார்த்தை. முகமலர்ந்து ஈதலின் நன்றே அகம் மலர்ந்து இன்சொலனாக பெறின், இப்படி வந்து ஒரு திருக்குறள் இருக்கு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதாவது அவளை வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறது இருக்க, அது வந்து அதுவே ரொம்ப வசதியா. ஒரு இன்சொலனாக இருந்துட்டு அதுவே கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுங்கிறாலே ஒருத்தர், இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, ஒரு இனிமையா பேசக்கூடிய ஒரு தன்மையை பகவான் கொடுத்திருக்கும் போது நம்ம வந்து புன்மொழிகள் எல்லாம் பேசணும்னு நல்ல பழங்கள்லாம் இருக்கிறத விட்டுட்டு நம்ம காய் எடுத்து சாப்பிடுற மாதிரின்னு சொல்றாரு இல்லையா. அவரும் வந்து சொல்றாரு ஒரு திருக்குறள, செல்விருந்து நோக்கி வருவிருந்து பார்த்திருந்துன்னு ஏதோ ஒரு இடத்துல வருது. அதான் போகக்கூடிய வாழை வந்து அழகான கௌரவமா கௌரவிச்சு சந்தோஷமா போக வச்சுட்டு புதுசா வர வாழையும் அதே சந்தோஷத்தோட உள்ள வர மாதிரி வரவேற்பாளாம் அவள்லாம். இங்க என்ன பண்றா, எதிர்கொண்டு சென்று அழைச்சு உள்ள வந்து நயன் உரை வழங்கும் ஓசை. நயன் உரைன்னு நயமான ஒரு வார்த்தைகளை சொல்லி அவள் மனசு சந்தோஷப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவளை வரவேற்று உள்ள கூட்டின்னு போறாளே, அந்த இன்னுரை, அந்த வழங்கக்கூடிய ஓசை. அப்புறம் இன்னுரை கூறும் ஒலியும், அதான் இனிமையான வார்த்தைகளை சொல்லக்கூடிய அந்த ஓசையும். அருகு இருந்து, அருகுன்னா பக்கத்துல இருந்து, அருகாமையில் இருந்து கொண்டு, அருகே இருந்து, இந்த அருகு இருந்துன்னு அவ பக்கத்திலே இருந்துட்டு அடிசில் ஊட்டி 6 வகையான சுவைகளோட கூடிய உணவெல்லாம் அவளுக்கு கொடுக்குறா, கொடுத்து சாப்பிட வைக்கிறா. 6 சுவை நினைச்சோ, திதிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, அப்புறம் வந்து கரிப்பு, இன்னொன்னு ஒண்ணு உண்டு துவர்ப்பு. 6 விதமான அறுசுவை உண்டி அப்படின்னு சொல்றா இல்லையா. 6 வகையான 6 விதமான சுவைகளை உடைய உணவு வகைகளை எல்லாம் அவளுக்கு சாப்பிட வச்சு நன்முகமன் அறையும் ஓசை. நன்முகமன் அறையும் ஓசைன்னா நல்ல சொற்களை சொல்லி நல்ல இனிய முகத்தோட அவளுக்கு உபச்சாரம் பண்ணி, நம்ம வேண்டாவிற்பா போட்டா அவளுக்கே சாப்பிடணும்னு தோணாது. நம்ம வந்து இனிய முகத்தோட புன்னகையோட அப்படி போடும்போது தான், அதோட நல்ல வார்த்தைகளை சொல்லி போடும்போது அவளுக்கு இது கொஞ்சம் போட்டுங்களேன், இன்னும் கொஞ்சம் போட்டுங்களேன், என்ன சாப்பிடுதே இல்லையே, ஒண்ணு நன்னா இல்லையா பண்ணிருக்கிறது, உங்க வீட்டுல பண்ற மாதிரி இல்ல போல இருக்கு அப்படின்லாம் சொன்னோன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவ்வளவுதான் கொள்ளும் அப்படின்னு. கடைசியில சாப்பிட்டு முடிஞ்ச கூட அதான் சில பேர் கேட்பா, என்ன ஏதாவது குறைகிற இருந்ததா ஏதாவது அப்படின்னு கேட்டாக்கா, எல்லாம் சரியா இருந்ததா அப்படின்னு கேட்டாக்கா அவ சொல்றாள் எல்லாம் நன்னா இருந்தது, ஒரே ஒரு குறையாம்பறான் அந்த புலவர். அந்த புலவர் என்னது ஒரே ஒரு குறையா அப்படின்னா, நிறைய தான் சாப்பிட்டேன் ஆனா ஒரு குறை இருந்தது. என்ன குறை இருந்தது அப்படின்னா, எனக்கு வயிறு தான் பத்தல, ஒரு வயிறு தான் பகவான் கொடுத்துருக்கான், அதனால இன்னொரு வயிறும் நீங்க சேர்த்து கொடுத்துருந்தேன்னா நான் இன்னும் நன்னா சாப்பிட்டுருப்பேன், அவ்வளவு நன்னா இருந்தது, எல்லாம் ருச்சியா இருந்தேன். அந்த மாதிரி நன்கு முகமன் அறையும் ஓசை. அதான் முகமன் அறையும் ஓசை, முகத்துல அடின்னு சொல்ல அப்படி அடிக்கக்கூடாது. முகம்மன் அப்படின்னா அவளுக்கு விருந்தாலே உபசரிக்கக்கூடிய
அந்த அறையும் ஓசைன்னா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய ஓசை, குறைவர உபச்சாரங்கள் கூறும் பாஷை. அதான் குறைவே இல்லாத அவ திருப்தியா சாப்பிடுற மாதிரி. இந்த சில இதுவாலாம் கூட உண்டு, புரோகித்தார் வேதிக் ஸ்காலர்ஸ்லாம் வரும்போது அவ கேட்க மாட்டாளாம், இது வேணும்னு கேட்க மாட்டாளாம். அவளுக்கு வேணுங்கிறத நம்ம முகக்குறிப்புல இருந்து ஒரு ஐட்டத்தை முதல்ல காலி பண்ணிட்டான்னாக்கா ரொம்ப நல்லா இருந்தது அர்த்தம். அப்ப உடனே கேட்டு உடனே போடுவாங்க, அடுத்த திருப்பி போடுவாங்க. இது ஒரு சுவாமிகள் ஒரு வீட்டுக்கு போனாங்க, தெளிவா இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க. அவர் வந்து சாப்பிடும் போது பேச மாட்டாராம். அது மாத்திரம் இல்ல, கருணைக்கிழங்கு அவர் விட்டுட்டாராம். கருணை கிழங்கு, அவர் வந்து கருணையே நிறைந்த கிழங்கு போல் இருக்கக்கூடியவர். அதனால அவர் கருணை கிழங்க விட்டாராம் சாப்பிடுறத. அவர் வீட்டுக்கு அந்த ஒரு பக்தர் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னு சாப்பிட போனா இலை போட்டு சாப்பாடு போட்டா, கருணைக்கிழங்கு தொகையில போட்டார். இவர் என்ன இலையில போட்ட எதையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாராம், அதை சாப்பிட்டு விடுவாராம். மிச்சம் மீதெல்லாம் வைக்காத சாப்பிட்டு வரான். இவர் இந்த கருணைக்கிழங்கு தொகையில முதல்ல எடுத்து சாப்பிட்டார். அவ வீட்டு அம்மா என்ன நினைச்சிருந்தாலும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போடுறது, இன்னொரு கரண்டி கொண்டு போட்டாராம். அதையும் சாப்பிட்டார். 3 கரண்டி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அந்த அம்மா 4ஆவது கரண்டி இருந்த உடனே என் மௌனவர்தம் கலைஞ்சாலும் பரவாயில்லம்மா, கருணைக்கிழங்கு தொகையில் போறோம்னாராம். அந்த கதைய அவளுக்கு அவளுடைய முகத்துல இருக்க குறிப்பறிந்து, சபை நடுவே குறிப்பறிய மாட்டாதவன் நல்வரம் நடுவில் அவையார். ஒரு சபை நடுவுல 4 பேர் நடுவுல முகக்குறிப்பு அறிந்து பேச தெரியாதவன் அவன் தான் மரம் அப்படின்னு. இங்கேயும் அவளுக்கு குறைவில்லாத உபச்சாரங்கள் எல்லாம் சொல்லி அவளுக்கு வந்து அந்த உபச்சாரத்திலே மயங்கி போய் அவன் நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ஓசை. அப்புறம் ஒரே பெரு தமிழ். ஒரே பெரு தமிழ்னாக்க ரொம்ப புகழோடு அமைந்த தமிழ் பாடல்கள், அதனுடைய பொருட்சுவை சொற்சுவை இதெல்லாம் ஒண்ணுமே குறையாத அதை நன்றாக உணர்ந்து அதை கேட்டு அதை வந்து அவ சொல்ற ஓசை, இவ பாராட்டுற ஓசை. ஆஹா பெஸ்ட் பெஸ்ட், என்னமா இருக்கு, என்ன அழகா சொல்லியிருக்க அப்படின்னு ரசிக்கிறது. எதையுமே ரசிச்சா தானே சொல்றவாளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. ஒரு பாட்டு பாடுறா, ஒரு வீணை வாசிக்கிறா, ஃப்ளூட் வாசிக்கிறான்னு ரொம்ப நன்னா வாசிச்சான்னு அனுபவிச்சு கேட்டு கை தட்டும் போது தான் அவளுக்கு ஒரு உற்சாகம் வருது. ஒரு டிராமாவே பார்த்துட்டு இருக்கும் போது அதுல வரக்கூடிய வசனங்களையோ இல்ல அதுல வரக்கூடிய நகைச்சுவையான நிகழ்வுகளையோ நம்ம கைத்தட்டி வரவேற்றாதான் அவளுக்கு இன்னும் நல்லா பண்ணணும்னு தோணும் இல்லையா. அப்படி பாராட்டக்கூடிய ஓசை, அதனுடைய சொற்சுவைகளையும் பொருட்சுவைகளையும் உணர்ந்து அந்த புலவர்களை பாராட்டக்கூடிய ஓசை. அதுக்கப்புறம் வந்து உவகைத்துள்ள அப்படின்னா மகிழ்ச்சி மீது உர, கேட்டு உவகை, கேட்டு வகை துள்ளன்னு, அது கேட்டு உவகை துள்ள அப்படின்னு படிக்கணும். அவ மனசுல சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படியே பொங்கி வழியதான். ஆஹா ஆஹா, இன்னைக்கு நம்ம என்ன பாக்கியம் பண்ணோம், இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு இன்னைக்கு விருந்தாளியா வந்த, நமக்கு இத்தனை அருமையான கவிதைகள் எல்லாம் சொல்லி அதனுடைய பொருள்கள் எல்லாம் ரொம்ப விளக்கமா அப்படி சொல்லி எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட இவ வந்து அதுல எழுப்பக்கூடிய ஒரு பாராட்டு ஓசைகள். அப்புறம் இருநிதி அளிக்கும் ஓசை, அவளுக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கறாளாம். பெரும் பொருளும் செல்வத்தைய அள்ளி கொடுக்கறான். அளந்து அப்படியே படியால போட்டாளாம். எடுத்த கையால போட்டா கொஞ்சமா இருக்கும்னு படியால அளந்து போடுறாளாம். இது வந்து இரு நிதின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவாங்க, சங்க நிதி பதும நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்க நிதி பதும நிதி ரெண்டும் குபேரன் வந்து மகாவிஷ்ணு கொடுத்ததாக ஒரு கதை இருக்கு. பெரியவாள்லாம் சொல்லுவாங்க சங்க நிதி பதும நிதிய. அதுல வந்து ஊத்துக்காடு வெங்கட கவி கூட ஒரு பாட்டு சொல்றாரு, பார்வை ஒன்றே போதுமே அப்படின்ற ஒரு பாடல் நினைக்கிறேன், எனக்கு அதுலதான் வருது நினைக்கிறேன். கள்ள பார்வை ஒன்றே போதுமே சங்க பதுமதி இரண்டும் தந்தால் என்ன, உன்னோட அந்த கள்ள பார்வையே போதுமே. பின்னாடி வந்து கிருஷ்ணன் யசோதைய கழுத்துல கட்டிண்டு அப்படி ஒரு மாதிரியா பாக்குறானா, எதிர்க்க வந்து ஒரு கோபிகை வந்திருக்காளாம். உன் பிள்ளை என்ன பண்ணான்னு தெரியுமா, இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து வெண்ணையும் தயிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போற போக்குல பானையை உடைச்சிட்டு போயிட்டாண்டி அப்படின்னு ஒருத்தி வந்து சொல்றான். இது மாதிரி ஒருத்தர் வந்து இப்படி சொல்றா. கடைசியில ஒருத்தர் விட்டா என்ன பண்ணிருக்கான்னாக்கா, ஒருத்திய மிரட்டி இருக்கான், இரு உன்னை என்ன பண்ற பாரு, உன்னை பத்தி உங்க மாமியார்ட்ட சொல்லி கொடுக்குறேன், நீ அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரியோட பேசிட்டு இருந்தெல்ல அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு மிரட்டுறாளாம். அப்ப அம்மா கிட்ட சொல்றதுக்கு யசோதை கிட்ட சொல்றதுக்காக வராளாம். இவன் பின்னாடி இருந்து யசோதைய கழுத்தை கட்டிட்டு வந்திருக்கிறவளை பார்த்து கஞ்சால காட்டுறானாம், சொல்லாதேன்னு. அப்படி ஒரு கள்ள பார்வை பார்த்து வந்திருக்கிறவட்ட, நீ கஞ்சாடையிலேயே அம்மா கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுக்காத,
அப்படி போட்டு கொடுத்தேன். நாளைக்கு நடக்கிற கதையே வேற. ஒரு வீட்டுல என்ன பண்ணான்னா ராத்திரிக்கு போனானோ போயிட்டு அந்த கோபிகைகள் வீட்டுல எல்லா வீட்லயும் கொல்ல பக்கத்தால அப்படியே ஒரு வீட்டுக்கா வந்து எல்லா கண்ணுக்குட்டியும் ஒரு 3 மணிக்கு அவுத்து விட்டானோ. இதெல்லாம் இந்த கிருஷ்ணனுடைய கதைகள்லாம் கேட்கும் போது நிறைய கிருஷ்ணலீலாமிர்தம், நாராயண தரங்கம், இப்படி வந்து இது தசமஸ்கந்தம், அது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கேட்கும் போது நிஜமா நம்ம மறந்து போயிடும். அதே வந்து கிருஷ்ணன் பண்ணான்னு சொல்லும்போது ரசிச்சு நம்ம எல்லாம் கேட்கறோம் இல்லையா? அதே நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் நிறைய வச்சிருக்க பாலை கீழே போட்டு தானே போனோம். 4 நல்லா சாத்துவோம் இல்லையா? பகவான் பட்டும் போது ரசிக்கும்படியா இருக்கு. நமக்கு ரசிக்கிற மனோபாவமும் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்த அப்படின்னா அதுவே உபத்திரமாவும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இங்க மகிழ்ச்சி பொங்குறது. 2 நிதி அளிக்கும்னா பகவானுக்கு குபேரன் கொடுத்த 2 நிதி. அது என்ன நிதினா சங்கா நிதி, பதும நிதி. இதுல இருந்து எடுக்க குறையாது அவர். அதனால பகவான் அதுல இருந்து எடுத்து எல்லாரும் கொடுப்பான். ஆக்சுவலா குபேரன் கூட ஒரு யக்ஷன் வகையை சேர்ந்தவன் இல்லையா? அசுரர் வகையில யக்ஷர்கள் எல்லாம் தலைவன் இல்லையா? அவன் தான் முதல்ல ஸ்ரீலங்காக்கு அவன் தான் இதுவா ராஜாவா இருந்திருக்கான் நினைக்கிறேன். ராவணனுக்கு அண்ணா. ராவணன் அவனே விரட்டிவிட்டானே, துரத்திவிட்டான் இல்லையா? ஸ்ரீலங்கால இருந்து துரத்திட்டு அவனுடைய புஷ்ப விமானத்தை பிடிக்கின்ற, அவனுடைய சொத்து சுகங்கள்லாம் பிடிக்கின்ற ரொம்ப பெரிய அதான் அவ்வளவு பண்ணான்னா கூட அவனுடைய நிறைய நல்ல குணங்கள் எல்லாம் வந்து இருந்திருக்கு. பெரிய சிவபக்தன், சாமகானம், 4 வேதங்களும் உணர்ந்தவன். அவனுக்கு ஆக்சுவலா வந்து he comes as இது அந்தனர் வம்சத்துல தான் வரான் இல்லையா? விஸ்ரவஸ்னு ஒரு ரிஷியோட பிள்ளையா? ஆமா எங்க புரா விஸ்ரவசப் புத்ரோ ராவணோ நாம ராட்சசா. ராவணன் எப்படி பேர் வந்ததுன்னு தெரியல. அது என்ன அவனுக்கு ஒரிஜினல் வேற ஏதாவது பேர் இருந்திருக்குமோ என்னவோ. தசானனன். ஆனா அவனுக்கு தசானனன் சொல்றப்பே தவிர 10 தலைகள் கிடையாது, 10 குணங்கள். ஒரு குணம் மேம்பட்டு இருக்கும் போது அந்த முகத்துல வர மாறுபாடுகள் வேற ஒரு தலையாக இருக்கு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவா இல்லையா? தசானனன்னா எப்ப வேணுமோ அவனுக்கு 10 தலையும் வரும்போது 10 தலை அவனுக்கு 10 தலை பூச்சின்னு சொல்லி வாலி வந்து அங்க தன் குழந்தைய அதுபோது தொட்டில் மேல கட்டி வச்சானோ. தன் வாளால் அவனை சுருட்டி எடுத்துன்னு வந்து கட்டி வச்சான்னு கதையெல்லாம் சொல்லுவான். இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவான். அது மாதிரி இங்க வந்து 2 நிதியை அளிக்கக்கூடியது குபேரனால் கொடுக்கப்பட்ட சங்க பதும நிதியை வச்சக்கூடிய மகாவிஷ்ணு அள்ளி கொடுக்கிற மாதிரி இவாளும் வந்து தந்த விருந்தினர்களுக்கு 2 நிதினா பொண்ணும் பொருளும் காசாவும் கொடுக்கறா. அதே சமயத்துல அவளுக்கு வேண்டிய பொருள்களாகவும் சாப்பாட்டுக்கு உபயோகப்படக்கூடிய பொருள்களாகவும் அவ வந்து எல்லாத்தையும் கொடுக்கறா. இப்படி கொடுக்கறதுனால வரக்கூடிய அத்தனை ஓசைகளும் எப்படி இருந்ததுன்னா 7 கடல் அடைக்கும் ஓசை. அங்க மதுரை 80 இருந்த 7 கடல் இன்னைக்கு ஒரு இடம் சின்னதா ஒரு பிரதேசம் இருக்கு, அந்த இடத்துக்கு 7 கடல்னு பேரு. 7 கடல்னு எடுத்துக்கலாம், 7 கடல்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அது 7 கடலும் அங்க இருக்கிறது அது இல்ல, 7 கடலாகவும் அது இல்ல, சின்ன குளமா இருக்குன்னு சொல்லுவா. அந்த கடல்ல வரக்கூடிய ஒலி இருக்க அதை கூட வந்து ஒண்ணு கேட்காத மாதிரி இது மிஞ்சு நிற்குமா, அதெல்லாம் மிஞ்சு நிற்கக்கூடிய ஓசையாக அது இருந்தது. அப்படி இது ஒரு வாட்டி கருத்தை நம்ம திருப்பி ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ வருவிருந்து எதிர்கொண்டு ஏற்று நயன் உரை வழங்கும் ஓசை, அருகிருந்து அடிசில் ஊட்டி முகமன் கரையும் ஓசை, உரை பெரு தமிழ் பாராட்டும் ஓசை கேட்டு உவகை துள்ள 2 நிதி அழிக்கும் ஓசை, 7 கடல் அடைக்கும் ஓசை அப்படின்னார். தன்மை நோக்கி வரக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை எல்லாம் அன்புடனே எதிர்கொண்டு அவள் அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு இனிமையான மொழிகள்லாம் பேசி குசல பிரശ്னம்லாம் பண்ணி அவளுடைய நல்லது கெட்டதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அவ பரஸ்பரம் அவளுடைய எண்ணங்களை பரிமாற்றி கொண்டு சந்தோஷமாக அவ பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு அவளுக்கு விருப்பமான உணவை எல்லாம் சமைத்து அவளுக்கு போட்டு அவளை நல்ல உபசரித்து சாப்பிடுங்க இன்னும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவளை அழகாக உபசரித்து அவளுக்கு உணவை எல்லாம் கொடுத்து, அதனால அவளை உபச்சரிக்கக்கூடிய ஓசை அவ அதை கேட்டு சந்தோஷத்தோட சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு பேர் சொல்ற அந்த ஓசை. அதுக்கப்புறம் அந்த சாப்பிட வந்திருக்கக்கூடிய அந்த புலவர்கள்லாம் வந்து நிறைய
இவாளுக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்றா, விஷய ஞானங்கள் எல்லாம் பரிமாறிக்கிறா ஒருத்தருக்கு ஒருத்தர். அவா ஊர்ல விஷயங்கள் இங்க, இந்த ஊர்ல இருக்கிற விஷயங்களை இவா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழ் பாட்களாக அதை விவரிச்சு கூறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளும் ஓசை, ஒருத்தர் பரிமாறிக்கிறதோடு இல்லாத ஒருத்தர் பாராட்டக்கூடிய ஓசை. அப்புறம் இந்த வந்திருக்கிற புலவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி பொருள்களையும் வெள்ளி தங்க காசுகளையும் கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துற அந்த ஓசை, இந்த எல்லா ஓசையும் கேட்கும் போது அந்த ஊர்ல கூடிய 7 கடல்ல இருந்து எழுந்த அலை ஓசையானது காதுக்கு கேட்காத மறைஞ்சு போயிடுது, அதையெல்லாம் அடக்கெடுத்து அப்படின்னு சொல்லி இது ஒரு அழகான இந்த ஒரு பாடல். நம்ம அடுத்த பாடலை பார்த்துட்டு அப்புறம் அதோட விரிவுரையை பின்னாடி பார்க்கலாம்னு. அருந்தினர் அருந்தி செல்ல அருந்துகின்றாரும் அங்கே இருந்து இனி அருந்தா நிற்க அமுது இட்டு பின்னும் விருந்தினர் வரவ நோக்கி வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண் நோக்கும் ஓர் 7 உழவர் போல் வாடி நிற்பர். விருந்தாக வந்தவர்கள்லாம் இருக்க, அவ விருந்து உண்டு அவ கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் விருந்து அது புதுசா வந்திருக்கா, விருந்தெல்லாம் வந்திருக்கா. அவள்லாம் உட்கார்ந்து அவளுக்கு சாப்பாடு போட்டு, இது வந்தவாளுக்கெல்லாம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்ப இருக்கிறவாளுக்கு போட்டுன்னு இருக்கா. அவ முன்னாடி இவா தனக்கு பசியா காமிச்சிக்க மாட்டா, எல்லாருக்கும் வந்தவாளுக்கெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு சந்தோஷமா அவளை மகிழ்வோட அனுப்பிச்ச அப்புறம் தான் எல்லாமே யாரும் வரமாட்டா அப்படிங்கிற நிலை தான் இவா சாப்பிடுவாளாம். இருந்தாலுமே வந்திருக்கிறவா, என்ன நீங்க சாப்பிடலையா, உட்காரலாமே நீங்களும், இல்ல 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 நாங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட மாதிரி முகபாவனையை வச்சுட்டு அவளை வந்திருக்கிறவாளை உபச்சாரம் பண்ணி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சமைச்சு வச்சு போடுவாளாம். அப்ப இவா போனோன்னு வரக்கூடிய அவளுக்காக சமைச்சு வச்சிருந்து அவ வரவுக்காக காத்துட்டு இருப்பாளாம். இவ இன்னும் வரலையே, வரேன்னு சொன்னாலே இத்தனை நாள் ஆயிடுத்து, இன்னும் அவ இன்னும் வரக்கானுமே, என்ன ஆச்சோ, வழியில எங்கேயா நிற்கிறாளோ என்னவோ, மாட்டின்ட்டாளோ தெரியல அப்படின்ற மாதிரி பண்ணுவாளாம். அதுக்கப்புறம் கூடவே என்ன பண்ணுவாளாம், உள்ளுக்குள்ள நல்ல விதை நெல்லெல்லாம் வச்சிருப்பா இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் அந்த வயல்ல விதைச்சிருவாளாம் ஒழிஞ்ச போது. எதுக்கா அப்படி பண்றாங்கன்னா, இன்னும் வரக்கூடிய விருந்தினருக்கு இது நெல் பயிர்கள்லாம் விளைஞ்சு முத்தி கதிர் அறுத்து நெல் போர் அடிச்சு அப்புறம் இந்த நெல்லுல இருந்து அரிசி உண்டாக்கி வேணுமோ இல்ல, அதனால அப்பப்போ போய் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் தீர்ந்து போறதுக்கு முன்னாடி அடுத்ததுக்கு அவ வகை பண்ணுவாளாம். இப்படி வரக்கூடிய விருந்தினரை காத்திருந்து இருக்கக்கூடிய இந்த வேளாளர்கள்லாம், வேளாண்மை தொழில் பண்ணக்கூடியவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வயல்ல விதைய விதைச்சுட்டு எப்ப மழை பெய்யும்னு காத்துட்டு இருப்பாளாம், மழையை நோக்கி காத்துட்டு இருப்பாளாம். இல்ல அது இந்த மழை இப்ப என்ன கொஞ்சம் காணமே, இந்த தடவை என்ன மழை பொய்ச்சிடுமோ பெய்யாதோ, அதி விருஷ்டி அனாவிருஷ்டி அகால விருஷ்டின்னு 3 சொல்றா இல்லையா. அதிவிருஷ்டி ஜாஸ்தி பெஞ்சாலும் போச்சு, பயிரெல்லாம் அழுகி போயிடும். அனாவிருஷ்டி தனியே இல்ல, மழையே பெய்யலன்னாலும் வயல்ல விளைச்சல்லாம் இருக்கவே இருக்காது. அகால விருஷ்டி காலம் தாண்டி பிறந்ததுன்னா கதிர் அறுக்க வேண்டிய நேரத்துல மழை பெஞ்சுன்னு என்ன பண்றது, எல்லாம் வீணா படுது. எதுவுமே இல்லாத காலாகாலத்துல எப்ப பெய்யணுமோ அப்படி மழை பெய்யணும். இவ விதையெல்லாம் விதிச்சாச்சு, வயல்ல தண்ணி வேணும், மழை பெஞ்சாதான் கால்வாய் வழியா ஆறு வழியா கால்வாய் வழியா நீர் இந்த இதுக்கு வரப்புக்கு உள்ள நுழைஞ்சு ஒரு அதுக்கு வயலுக்கும் நீர் போய் சேரும். அது எப்ப வரும் அப்படின்னு மழையை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாளாம். இவ எப்படின்னா, உழவர்கள்லாம் எப்படின்னா ஒருத்தரும் ஒரு ஏறுங்கிறது என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல பிளவ், அது பிளவிங்காக யூஸ் பண்ணாத பிளவ். அதை தோல்ல வச்சு மாட்டின்னு இருப்பான், ஏர் உழவன் அப்படின்னு சொல்ற. இது ஓர் ஏழு உழவன் அப்படின்னாக்க ஒரு ஏரை ஷோல்டர்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உழவன். அந்த ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, அவன் இன்னைக்கு மழை வரலையே, எப்போ வருமோ தெரியலையே, ஏற்கனவே 2 நாள் தாண்டி போயிடுத்து, அவளுக்கு தெரியும் இந்தந்த காலத்துல இப்படி மழை பெய்யும்னு அவளுக்கு தெரியும், வரலையேன்னு சொல்லி காத்துட்டு இருப்பாளாம். இந்த கருத்து இந்த பாடல் இருக்கு. இந்த பாடலை பதமா பிரிச்சு நம்ம இதனுடைய முழு அர்த்தத்தையும் அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ராம் ராம், ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம.